இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து வித்அவுட் இன்கம் ப்ரூஃப் அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையில அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் இன்கம் ப்ரூஃப் வித்அவுட் இன்கம் ப்ரூஃப்லையும் உங்களால லோன் வந்து வாங்க முடியும். ஓரளவு சிபில் ஸ்கோர், அதாவது ஒரு 750க்கு மேல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இப்போ லைவாவே இதுல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன டீடைலா வந்து கேட்கறாங்க, நெக்ஸ்ட் இதுல என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் இதில் வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 1 lakh லோன் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% இதே மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளோட சிபிலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த லோன் ஆப்ஸாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது எதுவுமே வந்துட்டு நம்ப முடியாது. ஸோ நம்ம இப்போ வந்து லைவாகவே அப்ளை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க, இது தவிர வேறு ஏதாவது ஃபீ பிடிக்கிறாங்களா, நமக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்கு, எல்லாத்தையும் இப்போ லைவாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு ரிலேட்டடான ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து அதில் இருந்து எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நம்மளோட பேன் கார்டு நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கொடுத்து தான் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில் மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபில் ஆயிருக்கு. இதில் ஃபில் பண்ணாத டீட்டெயில் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி மூலமாக உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு சேலரி வந்து எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எந்த பேங்க்கில் கிரெடிட்டட் ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிவ் த கன்சர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபை பண்ணும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் எலிஜிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டட் ஆகலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இன்கம் ப்ரூஃப்லாம் கேட்காமே டேரெக்டாக லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். பேஜை வந்து ரீலோட் வந்து பண்ணாதீங்க, பேக்லேயும் வந்து வராதிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. வெரிஃபைட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இல்லை கோஆப்ரேட் கம்பெனியாக இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸும் உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் உங்களோட வீட்டு அட்ரஸும் வந்து சேமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சேம்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை தனியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் டோட்டல் லோன் இஎம்ஐ வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக இஎம்ஐ ஏதாவது வந்து ஏற்கனவே லோன் எடுத்து பே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,33,330 ரூபாய் நமக்கு ஃபைனலாக எலிஜிபிள் வந்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த ஒரு ஆப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து லோனாக வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இன்கம் டீட்டெயில், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், அப்புறம் ஆஃபீஸ் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணதுமே ஃபைனலாக நமக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஃபைனலாக நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய லோன் அமௌண்ட் 8,33,330
ரூ. 30 நமக்கு அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 63 மாதம் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 15% அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் நம்ம அப்ளை பண்ண தான் ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லியிருந்தால, அதே மாதிரி இப்போ நமக்கு வந்திருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 22% நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க பெர் இயருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதை டிலைட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு குறைஞ்சபட்ச டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 30 மாதம் மட்டும்தான் வந்து இருக்குது. 30 அதிகபட்சம் 63 மாதம். இதை தவிர வேறு இதில் எதுவுமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, இப்போ அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 லேக் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போவுமே குறைஞ்சபட்சம் வந்து 30 மாதம், அதிகபட்சம் 42 மாதம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2 லட்சமே வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ 2 லட்சம் ரூபாய் நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாதம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 9662 நமக்கு வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ போட்டிருந்தாங்க, 21%. அதாவது நம்ம 8,33,000 நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா 21%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருக்காங்க, 31% வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து இப்போ டர்ன் ஓவரை வந்து நம்ம கூட்டினாலும் குறைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறலை. இப்போ வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டை அப்படியே என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லோன் வந்து அதிகமாக எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையுது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து லோன் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதே இது லோன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லோன் சம்மரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லோன் சம்மரியில், அதாவது லோன் ஆஃபரில் வந்து நீங்கள் லோனையும் அந்த லோனுக்கான இஎம்ஐ டைமிங்கும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது லோன் சம்மரி வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட், நம்ம அப்ளை பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய்க்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 32,726 பிடிக்கிறாங்க. அடுத்தது வந்து கார்டு ப்ரொடக்ஷன் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இதை வந்து அன்டிக்கில் விட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து அன்டிக்கிலே விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8,32,726 போட்டிருக்காங்களா, இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் 8 லட்சம் ரூபா. நம்மளோட பேங்குக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 7,99,800 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 32,726 பிடிக்கிறாங்க. அதில் போக ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 200 பிடிக்கிறாங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை மட்டும் நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் 8 லட்சம் ரூபாயிலேருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7,99,800 நமக்கு அப்படியே கிரெடிட்டட் ஆயிரும். அப்போ ப்ராசஸிங் ஃபீ எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்மளோட லோன் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறாங்க. மற்ற லோன் ஆப்ஸ்லாம் நம்ம லோன் எடுக்கும்போது ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சு போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை மட்டும் கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணிட்டு ப்ராசஸிங் ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து நம்ம 8 லட்சம் ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 8,32,726 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்போ லோனுக்கு எவ்வளோ லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,32,726 நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் அந்த ப்ராசஸிங் ஃபீ 32,726 பிடிச்சு போக இந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் பிடிச்சு போக 7,99,800 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோன் அமௌண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அப்ளை பண்ண லோன் அமௌண்ட் 8,32,726. அடுத்தது ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 63 மாதம் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 22%. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் அமௌண்ட் அதிகமாக போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுறாங்க. நம்ம லோன் அமௌண்ட்டை 1 லேக்கோ 2 லேக்கோ எடுத்தோம் அப்படின்னா 31-32% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ அமௌண்ட் ஒரு பர் மந்த்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,397 பர் மந்த்துக்கு வந்து வருது. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது மாதத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லோனுக்கு நான் அப்ளை பண்ணுறது 11ஆம் தேதி 4வது மாதம் இந்த லோனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் 5வது மாதத்தில் நம்ம இஎம்ஐ வந்து கட்ட தேவை கிடையாது. 6வது மாதம் 2ஆம் தேதியிலிருந்து தான் நமக்கு இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீ இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக 0 ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அமௌண்ட் போட்டுட்டு தான் ஒரு மாதம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு அமௌண்ட் எதுவுமே பிடிக்காமையே ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த 6வது மாதம் நமக்கு வந்து 2ஆம் தேதியிலிருந்து தான் ஃபஸ்ட் இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பற்றின டீட்டெயில். இப்போ உங்களுக்கு இந்த லோனை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல
சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமையே லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிபில் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக வந்து சேலரி டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து 5 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சமும் கூட உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து உள்ளே வந்து கொடுக்கணும். அதாவது இந்த பேங்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மேண்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட், அது ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று ஷோ பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு சைன் ஆயிரும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பர்சல் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ரீசன் நம்மளோட இன்கம் டீடைல் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் லோனாக வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து இதில் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் லோன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், டக்னு நீங்கள் அடுத்தடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.